மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடைபெறவுள்ள வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பார் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வன்னியர் சங்க மகளிர் மாநாடு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் பேசிய ஜி.கே. மணி, மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கிறோம். அன்புமணி கலந்து கொள்வதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பூம்புகார் மண்ணில் மருத்துரையா அவர்கள் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு வருகிற ஆகஸ்ட் மாதம், அடுத்த மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மண்ணில் வரலாற்று சிறப்புமிக்க மிக பிரம்மாண்டமான மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி வருவார் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்டாயம் வரக்கூடிய சூழல் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம். சென்னையில் கடந்த ஆண்டு மழைக்கால ஆய்வின்படி 87 இடங்களில் மழைநீர் தேங்குவது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால்களை தூர்வாறுதல், புதிய வடிகால்களை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் 44 பெரிய கால்வாய்கள் சுழற்சி முறையில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகின்றன. மாநகராட்சியால் 624 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால்கள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவற்றில் சுமார் 1034 கிலோமீட்டர் தொலைவுக்கு தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேறும் மழைநீரை தேக்கும் வகையில் 201 குளங்கள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.